எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஹேந்திரா வந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய மஹேந்திரா இவோ டெக் ப்ளஸ் 475 DI டிராக்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிராக்டரோடைய நிறைய ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த டிராக்டரை எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம், எதுக்காக இந்த டிராக்டர் அதிகமாக விவசாயிகள் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம எந்த ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல இன்ஜின்லேருந்து தாங்க ஆரம்பிப்போம். ஏன்னா இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு டிராக்டருக்கு இதய மாதிரி. இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட ஓன் இன்ஜின் தாங்க இருக்குது. மஹேந்திராவோட இன்ஜினை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த இன்ஜினுடைய ஃபயரிங் ஆர்டர். இப்போ 4 சிலிண்டர் சொன்னேன் இல்லையா, இந்த 4 சிலிண்டரில் எந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பவரை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறது லைனாக வந்து இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 2 இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது. இந்த ஃபயருங்கிற இந்த பவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போது இதில் 4 சிலிண்டர் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 360/4ன்னு போட்டோம் அப்படின்னா 90 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதாவது ஒரு சிலிண்டர் வந்து பவரை ஜென்ரேட் பண்ணும்போது கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த 4 சிலிண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பவரை ஜென்ரேட் பண்ணுறப்போ கிராங்க் ஷாஃப்ட் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். அதுதான் ஃபயரிங் ஆர்டர் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜின் பக்கத்தில் கொடுத்துருக்கூடிய பம்ப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போச் கம்பெனியோடைய பம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டிராக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீசல் ஃபில்டர், அதாவது ஃபியூல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஏனால் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரின்னு 2 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2தோட வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் செப்பரேட்டர். ஸோ நம்ம ஃபியூல் ஏதாவது வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுங்க ஃபியூல் ஃபில்டருக்கே வந்து போகும். ஸோ ஃபியூல் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிச்சுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த ஏர் ஃபில்டருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து நம்ம ஏர் ஃபில்டர்னால் ஆயில் பாத் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அதோடைய அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ 44 HP கூட இந்த டிராக்டர்லேயே வந்து ட்ரை டைப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ட்ரை டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுற்றுது அப்படிங்கிறது அந்த ஆர்பிஎம் அப்படிங்கிறது. இதோட இன்ஜின் ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 2000 தடவை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் டைப்புங்க. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா கியர் பாக்ஸை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்வர்டில் 12, ரிவர்ஸில் 3 கியர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்வர்டில் 12ன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை. ஸோ வந்து லோவில் 4, மீடியமில் 4, ஹையில் 4 கியர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 3 கியர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ கிளச்சின்னு பார்க்கையில இல்லை டுவெல் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு பிடிஓலையும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஓவில் எவ்வளோ ஸ்பீடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தனியாக ஒரு கியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிரேக்னு பார்க்கும்போது ஆயில் இமர்ஸ்டு பிரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்ணெயில் முழுகக்கூடிய பிரேக் லைஃப் டைம் வந்து நல்லாவே வரும். பிரேக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உழைக்குங்க. ஸோ ஸ்டேரிங் பார்க்கையில் அஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிடிஓ பற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை இண்டிபெண்டன்ட் பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஓடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 540 and 540 எக்கனாமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இங்கே இந்த லெவர் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் 540 யூஸ் பண்ணாலும் சரி, 540 எக்கனாமிக்கல் யூஸ் பண்ணாலும் சரிங்க. ஸோ அதுக்கு தனியாக அதுலேயும் நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் மீடியம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியான கியர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக இதோடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் 1700 kg வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் கெப்பாசிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டில் இருக்கக்கூடிய நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் 44 HP அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லிஃப்டிங் கெப்பாசிட்டி மூலிமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிராக்டருடைய அதிகபட்ச டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 185 நியூட்டன் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ராலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் பம்பர் வந்து இந்த டிராக்டருக்கு ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க. பம்பர் மட்டும் இல்லை, ஹூக் பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தனியாக போய் வாங்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஸோ நீங்கள்
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான டிப்பர் ட்ரைடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஹூக் பெட்டை வந்து நம்ம டிப்பரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வேரியன்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எந்த வித டிப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக இதில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்ததாக டயர் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 6க்கு 16 கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 13.6க்கு 28ங்கிற டயர் சைஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 120 கிலோ வரைக்கும் இங்கே சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 50 கேஜிலேருந்து 120 வரைக்கும் நீங்கள் வந்து எளிமையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஓட்டுறதுக்கு வந்து எளிமையாக இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இப்போது இந்த டிராக்டரில் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்வேர்டில் அதிகபட்சமாக 30.63 km/h ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. அதுவே ரிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.63 km/h ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து போகுது. ஸோ அடுத்தது எங்கள் MSPT1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா வந்து மல்டி ஸ்பீட் P2 அப்படின்னு அர்த்தம். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீட்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 ஸ்பீடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸ்பீடு வேரியன்ட்ஸ் அதிகமாக ஆக ஆக இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் துல்லியமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா L3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோவில் 3வது கியரை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா லோ 2, ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா லோவில் ஃபஸ்ட் கியர். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ டிகர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 L3, ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா L2ங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஷேடோ பண்ணி காட்டியிருப்பாங்க எந்த கியரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிராக்டரில் எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு சில இம்ப்ளிமெண்ட்டோட பேரை வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கல்டிவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ டிகர் யூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா பேலர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பற்றி பார்க்கலாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 6 வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 6 வருஷம் அப்படி இல்லைன்னா 6000 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே டிராக்டர்லேயே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிராக்டருடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 52 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பெரிய டேங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது SFC பற்றி பார்க்கலாம். SFC அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபியூவல் கன்சப்ஷன் அப்படின்னு அர்த்தங்க. ஸோ ஒரு ஹெச்பியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டீசல் தேவைப்படுது அப்படிங்கிறத அந்த SFC. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பெர் கிலோவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கிலோவாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளவு கிராம் டீசல் தேவைப்படுது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு கிலோவாட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 240 கிராம் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அதை தெளிவாக வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணமில் இந்த மஹேந்திரா இவோ டெக் ப்ளஸ் 475 டிராக்டரை எதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம். ஸோ கேட்கும்போது சொன்னாங்க இந்த டிராக்டரை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேலருக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டிராக்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய விவசாயிகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலருக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க. ஸோ எக்கச்சக்கமான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா பயன்படுத்துகிறவங்க நீங்கள் ஒரு 44 ஹெச்பி ஒரு டிராக்டர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மஹேந்திரா இவோ டெக் ப்ளஸ் 475 DI டிராக்டர் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.